உங்களுக்கு குட்டு, தேவனுக்கு குட்டா? கொஞ்சம் கேளுங்க. சுயநலம் வேண்டாம், தேவ நலம்தான் முக்கியம். சுயசித்தம் வேண்டாம், தேவ சித்தம் தான் முக்கியம். இந்த ஒரு 4 கதாபாத்திரங்களை காலையில் பேசினேன். அதில் எதுவுமே பர்னபாஸ் சுயசித்தம் செய்ய விரும்பவில்லை. அப்படி செய்திருந்த விரும்பியிருப்பாரானால் தன்னுடைய ஒரு பங்கை வைத்திருப்பார். ஆனால் திருமறையில் அவர் இன்றைக்கு காணப்படாமல் போயிருப்பார். ஒரு பவுலுடைய உயர்வுக்கு காரணமே ஒரு பர்னபாஸ், ஆறுதலின் மகன். அப்படியானால் நீங்கள் யாருடைய உயர்வுக்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியும்? when you do right things, நீங்கள் சரியான காரியங்களை செய்தால் காலம் உங்களை மறக்காது, வேதம் உங்களை மறப்பதில்லை, பரலோகம் உங்களை மறப்பதில்லை. இந்த நாளிலே ஒரு 3 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதல் கதாபாத்திரம் கட்டப்பட்ட பவுல். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 21, யூதர்கள் தேவாலயத்தில் அவனை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ரைட். யூதர்கள் பவுலை தேவாலயத்தில் பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். கட்டப்பட்ட ஒரு பவுல். 24ஆம் வசனம். அந்த நியாயபதி சொல்லுகிறான், பேஸ்து, பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. 24ஆம் வசனம். 26. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். 24 நீ பிதற்றுகிறாய், உன் கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். இதான் இந்த உலகத்தினுடைய கணிப்பு. உலகம் சொல்லுது உங்களை பைத்தியம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? திரும்ப சொல்லுகிறேன், லுக் ஆஸ் வாட் காட் லுக்ஸ். அன்றைக்கு உலகம் நினைத்தது இவன் ஒரு அதாவது தேச துரோகி, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். வசனத்தை நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. இந்த உலகம் அதைத்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பைத்தியம். ஆண்டவர் நேசிக்கிறவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, ஆண்டவருக்காக உழைக்கிறவங்க, தியாகம் பண்ணுறவங்க, உலகம் பார்த்து சொல்லுது பைத்தியக்காரங்க, வேலை வெட்டி இல்லை, காலந்து ராத்திரி வரைக்கும் ஏசு ஏசுன்னு கத்துறாங்க. உலகம் அப்படி தான் சொல்லும். ஆனால் பரலோகத்தின் கணிப்பது அல்ல. பரலோகத்தின் கணிப்பு என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகளை நான் படிக்கிறேன், கேளுங்கள். பரலோகத்தின் கணிப்பு அந்த 26 அந்த அரசன் சொல்லுகிறான், அகிரிப்பா, நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய